இவ்வளவுயா இந்த சொட்ட பலுக்கு கொள்ளை அடிக்க பிளான் போட்டு தந்தது நான் தான். அவனுக்கே தெரியாது. அது எப்படி அவருக்கு தெரியாம? அவன் பொண்டாட்டி வீட்டுல வந்து வாங்கிட்டு போனா. அதை விடு, இவனை எடுத்துக்க. பாக்கத்தான் ஆம்பளை. இவன் தம்பியை நான் தான் காப்பாத்தினேன். இந்த எருமை அண்ணன் படம் இடத்துல பட்டு போச்சு, நடக்க முடியல. நிறைய பேர் கொள்றதுக்கு வராங்க சொன்னியா, நான் என்ன காப்பாத்தினேன். எல்லாத்தையும் வாங்கிட்டு நன்றி இல்லாம தெரியுறாங்க நாதாரி பயலுங்க. ஹாய் ஹலோ, வெல்கம் டு காஸ்மோ ஸ்டுடியோஸ். ஆக்சுவலி ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ பண்ண போகிறேன். அதுவும் ஒரு மீம் ரியாக்ஷன், குட் பேட் அக்லியோட மீம் ரியாக்ஷன். படம் எப்படி இருக்குது எது இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். தனியாக அதுக்கு ரிவ்யூன்னு சொல்லி போடுறது நான் விரும்பல. பட் ஒரு மாஸ் மெட்டீரியலில் மீம் மெட்டீரியல் ஆக்கி விட்டாங்க இல்லையா, அதை பற்றின மீம்ஸ் நிறையா இருக்குது. அதை தான் பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாங்களா? ஃபஸ்ட்டு மீமு, இந்த சாங்கில் எப்படி அர்ஜுன் தாஸை கண்டுக்காமல் விட்டியோ அதே மாதிரி உன் ப்ராப்ளமையும் கண்டுக்காமல் விட்டுருணும்பா. ஆக்சுவலி பல பேர் அப்படி தான் பண்ணியிருந்தாங்க. இருக்கு பாட்டை யூஸ் பண்ணுறதுக்கு காப்பிரைட் வேறு ஸ்ட்ரைக் அடிச்சிருக்காரு இளையராஜா. என்ன பொறுத்திருந்து பார்ப்போம். 5 கோடி கேட்டிருக்காரு. ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ரைட்ஸை வாங்கியிருந்த லேபிள்கிட்ட வந்து அந்த மூவி டீம் ரைட்ஸ் வாங்கிட்டாங்க. பட் அப்படி இருந்துமே இளையராஜாட்ட ரைட்ஸ் வாங்கலன்னு சொல்லிட்டு இளையராஜா ஒரு பங்கு போட்டார். அதுவும் படம் ரிலீஸ் ஆகி இத்தனை நாள் கழிச்சு போட்டிருக்காங்கன்னா காரணம் இல்லாமல் இல்லை. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி உடனே போட்டிருந்தாங்கன்னா இவங்க டக்குன்னு பாட்டை மாற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஓட விட்டு அடிச்சிருக்காருப்பா. என்ன பிரில்லியன்ஸு. ஏகே ரெஃபரன்சிங் இஸ் ப்ரீவியஸ் மூவி கெட்டப்ஸ். விக்ரம் சார், இந்த ஸ்கிரிப்ட் ஏன் சார் நீங்கள் என்கிட்ட சொல்லலை? அது என்னமோ உண்மைதான். விக்ரம் சொல்லியிருந்தா இன்னும் பயங்கரமாக கெட்டப் போட்டு வந்துருப்பாரு. ஆக்சுவலி படத்தில் யூஸ் பண்ண ஏஐ டெக்னாலஜி தேவையில்லை. டிஏஜிங்லாம் ஆட்டோமேட்டிக்காக அந்தாலே பண்ணிடுவாப்பில். கேர்ள்ஸ் வாய்ஸ் ஹவ் அ வியர்ட் டேஸ்ட் இன் மியூசிக். ஐ நோ ரைட். இதை கேளுங்கடா, மாஸ்டர் பீஸு. பேங்க் முட்டை மொட்டை பேங்க், பேங்க் முட்டை மொட்டை பேங்க், பேங்க் முட்டை மொட்டை பேங்க், பேங்க் முட்டை மொட்டை பேங்க், மொட்டை மொட்டை பேங்க், பேங்க் மொட்டை மொட்டை பேங்க், பேங்க் பேங்க் முட்டை, பேங்க் முட்டை, பேங்க் முட்டை, பேங்க் முட்டை, பேங்க் முட்டை, பேங்க் முட்டை, பேங்க் முட்டை மொட்டை பேங்க், பேங்க் முட்டை மொட்டை பேங்க். ஆக்சுவலி தேட்டரில் இதுக்கு செம்ம ரெஸ்பான்ஸு. தனி கேட்கும் போது ஒரு மாதிரியாக தான் இருக்குது. தவசி விருமாண்டி சீனிச்சாமி ரா கருப்பையா கல்லூத்து. டேய், சின்னவன் பேரே போடாம பத்திரிக்கை அடிச்சு வந்திருக்காடாவ. அப்படி என்னடா சீமை இல்லாத காரியம் பண்றாவ? என்ன சொல்ற? பேசாத நீ. சத்தா போயிட்டாங்க. அப்படி என்ன உனக்கு விசேஷம் வேண்டி கிடக்கு? ஆனால் அதை பார்த்தோன்னு நினச்சேன், வேறு லெவலில் பிளாக் பஸ்டரான எல்லா படத்தோட கெட்டப்பும் இருக்குது. மங்கத்தா கெட்டப் மட்டும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டீசர் ட்ரெயிலர் விட்டப்பையும் அந்த கெட்டப் இல்லவே இல்லை. படத்துலையும் அதோட பெரிய ரெஃபரன்ஸாக எதுவுமே இல்லை. ஒருவேளை மங்கத்தா வந்து ஆதிக்கு பிடிக்காத படமாக இருக்குமோ? ஃபேன் பாய் சம்பவம்னா அதுதானே மெயினாக இருக்கணும். அதையே லீவ் பண்ணிட்டாரு. சம்திங் ப்ராப்ளமேட்டிக். திரிஷா டு ஏகே ஆஃப்டர் பேபி டெலிவரி. ஜெயிலுக்கு போயிட்டு வாங்கோ. ஆஃப்டர் ரிட்டர்னிங் ஃப்ரம் ஜெயில், ஐ லவ் யூ ஏகே, வாங்க வீட்டுக்கு போகலாம். அட் ஏர்போர்ட், நீங்கள் உங்கள் ஆளுங்க கூடயே போய் சண்டை போட்டுருங்க. ஆஃப்டர் ரிட்டர்னிங் ஹோம், பையனை தூக்கிட்டு போயிட்டாங்க ஏகே, வாங்கோ. ஆஃப்டர் சேவிங் இஸ் சன், நீங்கள் இந்தியாக்கே போங்க, என் பையனை நானே பார்த்துக்கிறேன். ஆக்சுவலி இது படம் பார்க்கும் போதே நிறையா பேருக்கு தோணிருக்கும், இவ பட்டுக்கு வாங்குறா போங்கிறான்னு. ஆக்சுவலி திரிஷா கேரக்டர் அப்படி தான் ஸ்கெச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். விண்ணை தாண்டி ஒரு ஜெஸ்ஸிக்கு அப்புறம் அடுத்த ஒரு சைக்கோ கேரக்டர் திரிஷாக்கு ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணியிருக்காங்கப்பா. அர்ஜுன் தாஸ் பையனை காப்பாற்ற போறியா பொண்டாட்டியை காப்பாற்ற போறியான்னு சொல்லி காலையில் சொல்லுவான். இவர் சிவன்கிட்ட பழைய கதையெல்லாம் பேசிட்டு பையனை காப்பாற்ற நைட்டு போவார். ஏன் வயிறு எரியுதில்ல? ஆக்சுவலி இதுவும் நான் யோசிச்சது தான். இந்த மாதிரி படத்தில் லாஜிக் ஓட்டைகள்னு எட்டி பார்த்தா ஏகப்பட்ட ஓட்டாக இருக்கும். பட் அந்த ஒரு ஓட்டையும் நம்ம கை விட்டுருக்க முடியாது. அந்த ஓட்டையெல்லாம் அடைக்கிற மாதிரி தான் ஒரு வைப்பான மெட்டீரியலாக இறக்கிருக்காங்க. இப்போது நீங்கள் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கிறீங்க, நல்ல வைப்பான ஒரு ரீல்ஸ் வந்தால் அப்படியே பார்த்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்குறதில்ல. அதே மாதிரி இந்த படத்தையும் இன்ஸ்டா ரீல் மாதிரி நினச்சி ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டே இருக்க வேண்டியதான். அழகான காஸ்டியூம் போட்டு பார்க்கணும்னு நினச்சதெல்லாம் ஓகே தான். சம்மந்தமே இல்லாமல் இன்பிட்வீன் ஏர்போர்ட்டில் கிளைமேக்ஸ் போயிட்டு ஒரு ட்ரெஸ்ஸு, அதுக்கும் சிங்கே இல்லாமல் அடுத்தடுத்த சீனு. உண்மையிலேயே சொல்கிறேன், அந்த ஏர்போர்ட் சீன்லாம் என்னத்துக்கு வச்சாங்கன்னு தெரில. ஏகே ஃபேன்ஸே கண்டிப்பாக காண்டாயிருப்பாங்க. அந்த மாதிரி சீன் இருந்துச்சு. ஏன்னா அது முடிச்சுக்கு பிறகு இங்கே என்னடா நடந்துச்சு, எதுக்குறா இப்போ இவர் வந்தார், எதுக்குறா ஹேர் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு போயிட்டுருக்காரு. அதாவது இவர்கிட்ட பைலட் லைசன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே ஒரு சீன் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அங்கே நிற்கிறாருப்பா அதுக்கு. அதுவும் அங்கேருந்து பைலட் ட்ரெஸ்ஸோடு வெளில வருவார். டக்குன்னு பார்த்தா திரிஷா கிட்டே போயிட்டு ஜிகின்னு ட்ரெஸ் போட்டுருவார் மஞ்சள் கலரில். அங்கே இன்னொரு ஹைலைட் என்னென்னா, திரிஷா மேடம் வந்து கையிலே அந்த நக்கிள்ஸ் வச்சுருப்பாங்க. திருப்பி நீங்கள் வைலன்ஸை கையில் எடுங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை மேலே வச்ச அந்த நக்கிள்ஸை இத்தனை வருஷம் பத்திரமா பாதுகாத்து வச்சு திருப்பி அதே கையில் கொடுக்குறாங்க. என்னடா டே, உங்கள் அதையாக இருந்தாலும்
இல்லை கதை இல்லை, இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா. யாராவது கொஞ்சம் கிளியர் பண்ணுங்களேன். இந்த சீனில் 200 பேர் ஏகேவை போட வருவாங்க, கொஞ்ச நேரத்துலேயே அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவர் இதில் மிஸ் ஆகி வர 1-2 பேர் தான் அடிச்சுக்கிட்டு இருப்பார். ஸ்டில் கன்ஃபியூஸ்டு போங்க. எனக்கும் அதான் புரியவே இல்லை. ஃபைட்டு ஸ்டார்ட் ஆகும், ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கும், திரும்ப ஒரு பாட்டுக்கு அடிக்க ஆரம்பிப்பார். ஏன்டா உங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறீங்கன்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கும் அந்த ஒரு பாட்டை போட்டு டப்பு 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 டப்புன்னு எடிட்டிங்கில் மேட்ச் பண்ணிட்டாங்க. குட் பேட் அக்லி ஜெயில் இஸ் ஃபார் மோர் ஒஸ்டர் தென் ஜவான் ஜெயில். ஆக்சுவலி இதான் படத்துக்கான ஃபஸ்ட்டு ஆப்பே. இந்த ஜெயிலில் வர பாட்டு மட்டும் உங்களுக்கு ஒர்க் ஆகிடுச்சு, படம் ஒர்க் ஆகிடும். அப்போயே என்னடா ஜெயிலில் ஜிகு ஜிகுன்னு லைட்டை வச்சுட்டு அடிக்கிறீங்க ஆடுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த படம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது மிக மிக கடினம். ஆதி க்ரூட் என்ன தலை நிற்கிது, என்ன தலை தெரியலை, என்ன தலை சுற்றுது கைண்ட் ஆஃப் டைலாக்ஸ். ஏகே ஹூ ஆஸ்க் நாட் டு கால் ஹிம் தலை. அவரே கலங்க வச்சுட்டியப்பா. எனக்கு அதான் புரியல, இவ்வளோ பெரிய முரண்பாடு இந்த படத்தில் எப்படி வந்துச்சுன்னு. அதாவது கதையின் முரண்பாடு இல்லை, இவர் தன்னை தலை தலைன்னு கூப்பிடாதுன்னு சொல்லிட்டு இன்டென்ஷனலாக தலை தலைன்னு அழுத்தி டைலாக் வச்சுருக்காங்களே, இதெல்லாம் எப்படி தலை ஒத்துக்கிட்டாரு, சாரி ஏகே எப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற ஒரு முரண்பாடு எனக்கு இடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. டான்லியை அனிமேஷனில் காட்டினதுக்கே அழுதுகிட்டு இருக்கானுங்க, நிஜமாவே 2 நிமிஷம் நடிக்க வச்சிருந்தா பாதி அண்ணனுங்க வயிறு எரிஞ்சு செத்துருப்பானுங்க போலையே. அடே ஆதிக்கு நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டியடா. இல்லை புரியல, இவனுக்கு என்ன நினச்சிட்டு இருக்கானுங்கன்னு தெரியலப்பா. அவங்கெல்லாம் கூப்பிட்டு கேமியோ அடிக்க வைக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் நினச்சிக்கிட்டு இருக்காங்களா? இதுக்கே காப்பிரைட் அடிச்சிடறாங்கன்னு சொல்லிட்டு பயத்தில் அந்த பேர் எல்லாத்தையும் மாற்றி விட்ருக்காங்க. ஜான் விக் பேர்லாம் டான்ட்ரிக்னு மாற்றி விட்ருக்காங்க. ஆனால் அதே கேரக்டரோட அந்த டிசைன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கே அவங்களுக்கு காப்பிரைட் கொடுத்துருக்கணும், இன்னும் தப்பிச்சிட்டு இருக்காங்க. என்னைக்கு இளையராஜா கொடுத்த மாதிரி அவங்களே எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னு தெரில. லைன்ஸ் கேட்லாம் கண்ணில் பட்டுச்சு மாட்டினா மொத்த கலெக்ஷனும் கேட்டுருவான். ஆக்சுவலாக இந்த மீம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதாவது ஒரு குரூப் சாட்டில் ஆதி கேடட் ஃபேன் பாய் சம்பவம், விண்டேஜ் வைப்பு, ஓஜி கேங்ஸ்டர், எனர்ஜெட்டிக் ஏகே ரெஃபரன்ஸு, புளிப்புலே பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டு, தேட்டர் மெட்டீரியலு, பீக் இன்டர்வலு, அதுக்கடுத்து எமோஷனல் கனெக்ட். ஓகே மாமி மஜா பண்ணுங்கள், ஸ்டோரி பாய், இனி சம்பவம் தான், ஸ்க்ரீன் டெப்த்து, ஸ்கிரிப்ட் டெப்த்து பாய், இருங்க நானும் வரேன். எல்லா ஸ்டோரியும் லெஃப்ட்டு, எமோஷனல் கனெக்ட் லெஃப்ட்டு, ஸ்கிரிப்ட் டெப்த்தும் லெஃப்ட்டு. இந்த மாதிரி படத்தை நல்ல படமாக மாற்றுறதுக்கூடிய அத்தனை அம்சங்களும் எல்லாமே லெஃப்ட் ஆகி போயிட்டு ஒரு வைப் மெட்டீரியல் மட்டும்தான் இருக்குது. ஆக்சுவலி இவங்களுக்கு இது போதுன்னு நினச்சிருப்பாருல இருக்கு. எப்படியும் இன்ஸ்டா ரீல் பார்த்து சுற்றிடுவாங்க தானே. இவங்களுக்கு ஜிகு ஜிகுன்னு பாட்டை போட்டு அப்படியே அழகாக காமிச்சு விட்டா 2.5 மணி நேரம் பார்த்துட்டு ஊன்னு கத்திட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு எடுக்கப்பட்ட படம் தான். ஆனால் பியூட்டி என்னென்னா அதில் அவங்க வெற்றியும் அடைஞ்சு விட்டாங்க அப்படிங்கிறது தான். எனக்கு என்ன பயம்னா, இதுக்கப்புறம் தான் ஏதோ சுல்தானா சாங் புதுசாக ரிலீஸ் ஆன மாதிரி அத்தனை பேரும் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். நல்ல பாட்டை நல்லா இல்லாத பாட்டை மாற்றி இரிட்டேட் பண்ணி விட்ருவாங்கப்பா. எப்படி ஜான்விக்கை தூக்க ஸ்கெட்சு போடுவாங்க, இவர் போய் ஜான்விக்கே காப்பாற்று வராமா. ஆனால் எவ்வளோ பெரிய உருட்டை அசால்ட்டாக சொருவி விட்டு வியாபாரம் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா. அங்கே நிற்கிறாங்க எல்லாரும். ஆக்சுவலி நீங்கள் ஹோல் அஜித் ஃபேன்ஸ் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த சீனே உங்களுக்கு செமையாக ஒர்க் ஆகிருக்கும். நீங்கள் இதை கூட்டமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா கிரிஞ்சி மெட்டீரியலும் சூப்பராக ஒர்க் ஆகிருக்கும். பட் தப்பி தவறி கூட கூட்டம் குறைவாக இருக்கிற தேட்டருக்கு போயிடாதீங்க, வச்சு செஞ்சுருவாங்க. இப்போ எல்லாம் ஓகே தான் ஆகுன்னு கத்திட்டு வைப் மெட்டீரியல் வந்துடுவாங்க. ஆனால் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் வச்சு செய்வாங்க பாரு, அது என்னமோ உறுதியான விஷயம்தான். அப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த மீம் ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்குறேன், அங்கே போய்ட்டு நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் நீங்கள் மீம்ஸ் வச்சுருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு பிடிச்ச மீமாக இருந்தாலும் சரி, அங்கே நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வீக்லி ஒரு மீம் ரியாக்ஷன் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன், ஓகேவா? ஆமைஸும் அனில்ஸும் அடிச்சுக்காமல் அனிலாமைஸாக இருந்தீங்கன்னா 2026 புது தமிழ்நாடு பிறக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கும். கண்டிப்பாக அது நடக்குமா என்னன்னு தெரியாது. நடக்கலைன்னாலும் பரவாயில்ல, யாரும் அடிச்சிக்க வேண்டாம். இது வரைக்கும் பேசுனது எல்லாமே ஒரு ஃபன்னுக்காக தான் பேசியிருக்கேன். ஸோ ஓகேவா, போகிறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிக்கிறேன், 2025 முதல் பிக்கெஸ்ட் ஸ்கேமே இந்த படம் தான். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் டோனி சிவா. டட்ட பை பாய். இந்த நாய் வர கத்துக்கிட்டே இருக்குது. சை எப்படி நீ நானும் ஒன்னா சீட்டாடுவோமா?